Hi guys, welcome to Big Topic. இன்னைக்கு நம்ம தளபதி பார்த்தோன்னா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் அதிமுக ப்ளஸ் பாஜக இவங்க ரெண்டு பேருமே பார்த்தோன்னா கூட்டணி வச்சிருக்காங்களா, அது அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நேற்று. ஸோ அதை பற்றி பார்த்தோன்னா ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்படியே போகிற போக்கில் பார்த்தோன்னா திமுகவும் பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அறிக்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காரு, எந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்கள் முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம தளபதி முதல் விஷயமாகவே சொல்லியிருக்கிறது பார்த்தோன்னா பிஜேபி பற்றி ரொம்ப தரமான ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் தான் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, குறைந்தபட்ச அரசியல் அறத்தை கூட தொலைத்த ஒன்றியத்தை ஆளும் பிளவுவாத பாஜகவும் மாநிலத்தை ஆளும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தின் ஊற்றுக்கண் திமுகவும் வெளியில்தான் கொள்கை பகையாளிகள். ஆனால் நாம் ஏற்கனவே சொன்னது போல் உள்ளுக்குள் மறைமுக உறவுக்காரர்களே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. எப்பவுமே பார்த்தோன்னா விஜய் அவர்கள் இதை பற்றி பேசுவார். ஆனால் நிறைய பேர் பார்த்தோன்னா என்ன எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ அதுக்குண்டான ரீசனையும் பார்த்தோன்னா தளபதி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஊழல் நடைபெற்ற மற்ற மாநிலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன, ஊழல் மலிந்த தமிழ்நாட்டில் நடப்பது என்ன, மற்ற மாநிலங்களில் ஊழல் செய்தவர் முதலமைச்சரே ஆனாலும் தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதை இந்த நாடறியும். ஆனால் இங்கே ஊழல் செய்தவர் மீது நடவடிக்கை பாயும் போது உடனடியாக அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டால் அவர் மீதான நடவடிக்கையில் சுணக்கத்தை ஏற்படுத்தி நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டவர் எந்த ஊழலையும் செய்யாதவர் போன்று செயல்படுத்துவதையும் இந்த நாடறியும். இது போன்ற பல செயல்பாடுகள் பாஜக திமுக மறைமுக கூட்டு என்பதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளன அப்படின்னு மாதிரி ஒரு பாயிண்டை சொல்லியிருக்காரு. அதாவது அவர் சொன்ன மாதிரி மற்ற மாநிலங்களெல்லாம் பார்த்தோன்னா ஊழல் நடந்துச்சு அப்படின்னா டக்குன்னு பார்த்தோன்னா அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஏதாவது பார்த்தோன்னா கோர்ட்டில் நிற்க வச்சுருவாங்க, எது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் கூட அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் திமுக ஆண்டுட்டுருக்கு, பிஜேபி எதுக்கிறது திமுக தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க திமுக ஒரு தப்பு செஞ்சாலே பார்த்தோம்னா இதுதான் வாய்ப்பு அப்படின்னு பாஜக தூக்கி பார்த்தோன்னா அவங்க உள்ள வச்சிரும். இடி ரைடு அமலாக்கத்துறை அப்படின்னு நடத்துறது மட்டும் இல்லாமல் அந்த தப்பு பண்ணது இவங்க தான் அப்படின்னு உள்ள தூக்கி வச்சிரும். ஆனால் இவங்க பார்த்தோம்னா இப்போ உள்ள திமுகவில் வந்து எந்த ஒரு அமைச்சருமே பார்த்தோன்னா அரெஸ்ட் ஆகவே இல்லை. இந்த 4 வருஷத்தில் பார்த்தோன்னா எவ்வளோ ஊழல் பண்ணி எவ்வளோ அமைச்சர்கள் மாட்டினாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதிலெல்லாம் பார்த்தோன்னா யாருமே எந்த ஒரு தண்டனையுமே அவங்களுக்கு கொடுக்கப்படலை. இதை வந்து தடுக்கிறது யார் அப்படின்னா பிஜேபி தான். பிஜேபி இதை நினச்சா பார்த்தோன்னா அவங்களை தூக்கி உள்ளே போடலாமல் ரெண்டு பேருமே பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேருமே எதிரிகள் அப்படின்னு வெளியே காட்டிக்கிறாங்க. ஆனால் பார்த்தோன்னா இந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கும்போது யாருமே அரெஸ்ட் பண்ணுறதில்ல தளபதி விஜய் அவர்கள் அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்ல வராரு. ஸோ இது பார்த்தோன்னா உண்மையான ஒரு விஷயம், யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ உறவு இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிற மாதிரி உண்மையாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுகவை மறைமுக கூட்டாளியாக ஏற்கனவே தயார் செய்துவிட்ட நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான அஇஅதிமுகவை பகிரங்க கூட்டாளியாக பாஜக மீண்டும் கைப்பிடித்துள்ளது ஒன்றும் மிக ஆகப்பெரிய ஆச்சரியமில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதிமுக பற்றி தெரியும், இதுக்கு முன்னாடியும் பார்த்தோன்னா பிஜேபி தான் கூட்டணியும் இருந்தாங்க. சட்டமன்ற எலெக்ஷன் கூட பார்த்தோன்னா அவங்கள தான் கூட்டணியாக வச்சுருந்தாங்க, அதனால தான் அவங்க தோத்தாங்க அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருப்பாங்க. எடப்பாடி கூட மறுபடியும் இவங்க கூட கூட்டணியே கிடையாது அப்படின்னு போன வருஷம் தான் பேசினார், இந்த வருஷம் பார்த்தோன்னா கூட்டணி வச்சுட்டாரு. ஸோ இது பார்த்தோன்னா இவங்களுக்கும் கொள்கைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது அதிமுகவிலிருந்து இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போதே தெரியுது. நிறைய பேர் பார்த்தோன்னா திமுக மட்டுமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு விஜய், அஇஅதிமுக பேசுறதே இல்லை அப்படின்னு. இந்த இடத்துல பார்த்தோன்னா பேசுனதோட மட்டும் இல்லாமல் பிளவுவாத சக்திகளுக்கு சமரசம் வீசிய காரணத்தினாலேயே ஏற்கனவே 3 முறை தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு நிர்பந்த கூட்டை இப்போது ஏற்பட்டுள்ளது என்பது நம் சொல்லித்தான் மக்களுக்கு தெரிய வேண்டியது என்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஏற்கனவே பார்த்தோன்னா அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி வச்சனால தான் அவங்க தோற்று பார்த்தோன்னா இப்போ எதிர்கட்சியாக உட்காந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் பார்த்தோன்னா இதே மாதிரி ஒரு செயல்பாட்டை பண்ணுறாங்க அப்படின்னா அது மக்கள் மத்தியில் நிலைக்காது அப்படின்னு அந்த இடத்துல தளபதி சொல்ல வர்றாரு. 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் நாங்கள் தான் திமுகவிற்கு எதிரான ஒரே அணி என்று பாஜகவும், தாங்கள் தான் பாஜகவிற்கு எதிரான அணி என்று திமுகவும் முழக்கமிட்டு ஒரு நாடகத்தை நடத்துவர். தமிழ்நாட்டு மக்கள் விழித்து கொண்டனர். இனி திமுகவும் பாஜகவும் எத்தகைய வேடங்களையும் போன்று நாடகங்களை நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இது உண்மையான ஒரு விஷயம் தான். இப்போ நீட் விஷயத்தில் பார்த்தோம்னா அந்த நீட்டை எடுக்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் பார்த்தோன்னா பிஜேபி எடுத்து நாங்கள் நீட் எடுக்க போகிறோம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தோன்னா இப்போ நடந்த எலெக்ஷன் கூட அண்ணாமலை சொன்னார், எக்காரணத்தை கொட்டும் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நீட்டை நாங்கள் எடுக்கவே மாட்டோம் அப்படின்னு அந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு பரப்புரையிலே சொல்லியிருந்தாரு. அப்படி அவங்க எடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. மறுபடியும் இவங்க அதுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம்னா நாங்கள் வாக்கு கொடுத்து நாங்கள் எடுப்போம்னு சொல்கிறாங்களே, இதுக்கு பேர் தான் பார்த்தோம்னா தளபதி சொன்ன மாதிரி பாசிசம் பாயாசம் அப்படின்றது. முடியாத ஒரு விஷயத்தை முடியும் அப்படின்னு வாக்கு கேட்டு ஏமாத்துறாங்களா மக்களை, இதுதான் தளபதி சொல்ல வர்றாரு. ஸோ இதை தான் பார்த்தோன்னா இந்த விஷயத்திலும் தளபதி மென்ஷன் பண்ணுறாரு. அடுத்து தங்களை ஏமாற்றி வந்தவர்கள் யார், தங்களுக்கென்று உண்மையாக உழைப்பவர்கள் யார், தங்களுடன் உண்மையான உணர்வுடன் நிற்பவர்கள் யார், தங்கள் வீட்டு பிள்ளைகள் யார், தங்களுக்கான உண்மையான மக்களாட்சியை தர வல்லவர்கள் யார் என்பதை மக்கள் உணரத் தொடங்கியுள்ளனர். அதை நிரூபிக்கும் விதமாக தங்கள் மனதுக்குள் ஒரு தீர்க்கமான முடிவை ஏற்கனவே எடுத்துவிட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பார்த்தோன்னா நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இதில் எது ஒத்து போகும் அப்படின்னா, இவ்வளோ காலமாக திமுக அதிமுகன்னு மாற்றி போட்டு நம்ம புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்கள்ல, அந்த நடுநிலையான மக்கள் டிவிக்கேவை எப்போது தேர்ந்தெடுத்துட்டாங்க. அந்த விஷயம் நடக்கதான் போகுது. அதை இந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்டாக கூட எடுத்துக்கலாம்.
அடுத்து நாம் ஏற்கனவே நம்முடைய பொதுக்குழுவில் அறிவித்தது போல 2026 தேர்தல் களமானது தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்ற ஒவ்வொரு வீட்டிலும் தங்களின் பிள்ளையாக கருதக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கும் வெற்றி விளம்பரம் செய்து மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் திமுகவிற்கும் இடையே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு செல்வாக்கு வாங்கியிருக்கு, தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, திமுக பார்த்தோம்னா சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாரு. மக்களுக்கு எதிரான மக்களாட்சிக்கு எதிரான தீய சக்திகளை எதிர்த்து நின்று களமாடி வெல்லப்போவது தமிழக வெற்றி கழகம் மட்டுமே என்பதை மீண்டும் இங்கே பதிவு செய்கிறேன். தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலையம்மாள் என நம்முடைய கொள்கை தலைவர்கள் மற்றும் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போன்ற மாபெரும் மக்கள் செல்வாக்கு பெற்ற அரசியல் ஆளுமைகளின் ஆசியுடன் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை உறுதியுடனும் வீரநடை போடுகின்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக தமிழகத்தில் உண்மையான ஒரு மாற்றத்தை வேண்டி விரும்பி நிற்கும் கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாபெரும் மக்கள் சக்தியாக திரண்டு நிற்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி ஒரு அறிக்கை தான் நம்ம தளபதி இப்போ வெளியிட்டிருக்காரு. போகிற போக்கில் திமுக, அதிமுக, பிஜேபி இந்த மூணுமே பார்த்தோன்னா பிறந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மூன்றுமே மக்களுக்கு உண்டான ஒரு ஏதாவது பார்த்தோன்னா பெரிய விஷயங்கள் முன்னெடுத்து பண்ணுறதே இல்லை அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே இதை பார்த்தோன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்தளவுக்கு பார்த்தோன்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு இருக்கா, இல்லை எடுத்தோடனே பார்த்தோன்னா நீங்கள் முதலமைச்சர் ஆயிடலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. இப்போ இருக்கிற அரசியல் மட்டும் இல்லாமல் எந்த வருஷம் கட்சி ஆரம்பித்தாலும், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தாலும் ஒரு கட்சி வந்துச்சு அப்படின்னா அடுத்த பதவியை நோக்கி அந்த ஆட்சியை நோக்கி தான் பயணிக்கும். அது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. அது எல்லாருமே சொல்ல தான் செய்வாங்க, தளபதி மட்டும் கிடையாது. ஸோ இந்த ஒரு கேள்வி கூட புரியாமல் ஏதோ ஒன்று கேட்டே இருப்பாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டு தளபதி 3 கட்சியிலுமே பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் என்ன மாதிரியான சம்பவங்கள் அரசியல் காலத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தளபதி சொல்லியிருக்கிற இந்த 3 கட்சிகளை பற்றின விஷயங்களை நீங்கள் எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அப்படி நம்ம பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.